Auditing Areas of Internal Control Part 11 in Tamil. Areas of internal control. கம்பெனிக்குள்ளார ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து ஜென்ரலாக ஒரு அக்யூரேட்டான வேலை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கண்ட்ரோலு. இந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் மூலிமா நம்ம வந்து எஃபெக்டிவான சிஸ்டம் நம்ம எடுக்கிற மூலிமா நம்மளோட அக்கௌண்டிங்கான வேயாக இருக்கட்டும், ரெக்கார்டிங் சிஸ்டம் அண்ட் டியூப்ளிகேஷன் நடக்காமல் நம்ம இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஏரியாஸில் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேஷ் கண்ட்ரோல்னால் என்னது? இப்போது நம்மக்கிட்ட வந்து வரக்கூடிய ஒரு பில்ஸாக இருக்கலாம், அதாவது ரெசிப்டாக இருக்கலாம், பேமெண்ட் பில்லாக இருக்கலாம், இல்லை பேலன்ஸ் யாரோ கிட்ட நம்ம பே பண்ண அந்த ரெசிப்டாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸில் நம்ம வச்சிருக்கிறதுனால மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் கேஷ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் கண்ட்ரோல் ஓவர் த ட்ரேடிங் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட வந்து பொருளை வாங்கி நம்ம ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்ச வாட்டி அதை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணும்போதும் நமக்கான கரெக்டான கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் அந்த சிஸ்டமும் வந்து எஃபெக்டிவான வேலை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So in this way also the internal control play a huge role. கண்ட்ரோல் ஓவர் த எம்ப்ளாயி ரெமுனரேஷன். ஒருத்தவங்க நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய நம்ம சேலரி, அவங்க மெத்தட் ஆஃப் பேமெண்ட் ஒன்றா வந்து ஆன்லைன் ஒரு ஆஃப்லைன் மோட் நம்ம எதில் வேணாலும் அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் வந்து பண்ணிடுவோம். அந்த விஷயத்தை கூடி நம்ம வந்து ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு அந்த கண்ட்ரோல் நம்ம மெயின்டைன் நம்ம பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் த எம்ப்ளாயி ரெமுனரேஷன். அவங்க நம்மளுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுனால வி ஷுட் பி மோர் எஃபெக்டிவ் அண்ட் காஷியஸ் அபவுட் தட். அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல். இப்போது நம்ம கம்பெனிக்குள்ளார அதிகமாகவும் வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, அதே அட் த சேம் டைம் கம்மியாகவும் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ ஒரு மிஷினரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால வந்து எந்த ப்ரொடக்ஷனும் கொடுக்க முடியாத ஒரு பட்சத்தில் நம்ம இன்னொரு மிஷினரி வாங்கி போடுவோம். அதுக்கு பதிலாக நல்லா தான் இருக்கும் ஒரு மிஷினரி, நம்ம இன்னொன்று வாங்கலாம் அப்படின்ற தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது. எவ்ரி திங் ஹேஸ் அ கண்ட்ரோல் அந்த லிமிட். அதுக்கப்புறம் அதர் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் கிட்ட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுற விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்டாக் மெயின்டெனன்ஸ். நம்ம கரெக்டாக நம்ம கம்பெனிக்குள்ளார மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்து ஸ்டாக்லாம் கரெக்டாக இருக்குதா, இல்லை கண்ட்ரோல் ஓவர் த இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமா whether we have the benefit or not அப்படின்றது நம்ம internal control யூஸ் பண்ணுறது மூலிமா we have so much advantages and success in our future of the business. Thank you for watching this video.